ஜனநாயகம் திரைப்படமே தனது கடைசி திரைப்படமாக இருக்கும் என நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்திருக்கிறார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தனது திரைப்பயணத்தில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து உச்சத்தை தொட்ட விஜயின் சினிமா பயணம் எத்தகையானது? 100 ஆண்டுகளை தாண்டி செல்லும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு இடம் என்ன? 2009ஆம் ஆண்டின் ஒரு தமிழ் வார இதழ் விஜயை பற்றி சிறப்பிதழ் ஒன்றை வெளியிட்டது. அந்த இதழுக்கு பேட்டியளித்த விஜயிடம் உங்களிடம் ஏதாவது பயணிக்கிறீர்களா என கேட்டபோது இப்படி பதிலளித்தார். அப்படி என்று எல்லாம் எதுவும் இல்லை. நான் படம் பார்க்கும்போது என்ன மாதிரியான படங்களை ரசிப்பேனோ அதேபோன்று படங்களில் நடிக்க வேண்டும் என நினைப்பேன். நான் ஒரு படம் பார்த்தால் அது ஹீரோ காதல் செய்ய வேண்டும், காமெடி செய்ய வேண்டும், சண்டை போட வேண்டும், சென்டிமெண்ட் இருக்க வேண்டும், பஞ்ச் டயலாக் இருக்க வேண்டும், ஹீரோயிசம் இருக்க வேண்டும், அதுபோன்று படங்களை நான் செய்ய விரும்புகின்றேன். 1992இல் விஜய் முதல் பாத்திரமாக கொண்டு வெளியான முதல் படமான நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் கடைசி வெளியான கோட் திரைப்படம் வரை பார்த்தவர்களுக்கு விஜய் கிட்டத்தட்ட தான் சொன்னது போலவே செய்திருக்கின்றார் என்று புரிந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு வழக்கமான பாணியில் தொடர்ந்து நடித்தபடியே எவ்வளவு ரசிகர்களை வென்றார் என்பதுதான் அவருடைய தனித்துவம் அடங்கியிருக்கின்றது. தமிழ் திரையுலகின் விஜயின் ஆரம்ப காலம் மிக சாதாரணமாகத்தான் துவங்கியது. சிறு வயதில் தன் தந்தையும் இயக்குனருமான ஏ சந்திரசேகருடன் அவர் இயக்கும் திரைப்படங்கள் ஷூட்டிங் செல்வார். விஜய் அந்த படங்களில் ஏதாவது சிறிய பாத்திரம் இருந்தால் நடிப்பார். பெரும்பாலும் அந்த படங்களில் கதாநாயகன் சிறுவயது வேடத்தில் நடிப்பார். அப்படி வெற்றி, வசந்தம், சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய விஜயகாந்த் படங்கள் விஜய்தான் சிறு வயது விஜயகாந்தாக நடித்தார். அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் ஆக்ரோஷமாக அநீதியை தட்டி கேட்கும் ஹீரோவாக நடித்திருந்தார். ஆனால் வயது விஜயகாந்தாக நடித்த விஜய் தனி ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த போது அவருடைய காதலை மையமாக கொண்ட படங்களை தேர்வு செய்தார். இன்னும் சரியாக சொன்னால் பெரும்பாலும் கதாநாயகிகளை கவர்ச்சியாக மட்டும் காட்டும் விடலைத்தனமான நாயகனை கொண்ட படங்களே இவை அமைந்தன. ரசிகன், தேவா, விஷ்ணு, கோயமுத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்கள் இதற்கு உதாரணங்கள். இப்படியே சென்று கொண்டிருந்த நிலையில் தான் அவருக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அந்த தருணத்தில் தான் இயக்குனர் விக்ரம் ஒரு கதையை சொன்னார். பிடித்து போய் நடித்தார். விஜய் படம் சூப்பர் ஹிட் ஆன அந்த படம் பூவே உனக்காக விஜயின் இமேஜை மட்டுமல்ல கேரியரை அந்த படம் மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படங்களை விஜய் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது வந்திருக்கின்றார். சினிமா உலகத்தை விட்டு தன்னுடைய ஜனநாயகம் திரைப்படத்தை முடித்துக்கொண்டு மக்கள் சேவை செய்வதாக அவர் கூறி வந்திருக்கின்றார். எப்பொழுது வெற்றி கணிப்போல் இருக்கும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரே மாதிரியான படங்களே அவருக்கு அமைந்தன. பூவை உனக்காக படத்தின் வெற்றிக்கு பிறகு லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, ஒன்ஸ் மோர், நினைத்தேன் வந்தாய், நிலவே வா, துல்லாத மனமே துல்லும், என்றென்றும் காதல், கண்ணுக்குள் நிலவு, பிரியமானவன் என காதலை மையமாக கொண்ட பெருமையான ஹீரோ பாத்திரங்களே அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. இதற்கு நடுவில் வந்த பகவதி, பத்ரி போன்ற படங்கள் அவரை சற்று வேறு மாதிரி காண்பித்தாலும் விஜயின் இமேஜ் என்னவோ மாறவில்லை. தூள் படத்தின் கதையை முதல் இயக்குனர் தரணி விஜயிடம்தான் சொன்னார். ஆனால் விஜய் மறுக்கவே படம் விக்ரம் நடிக்க வெளியானதா. ஆக்ஷனும் மசாலாவும் நிறைந்த அந்த படத்தில் நடித்ததற்காக ரொம்பவே வருந்தினார். விஜய் கண்டிப்பாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என முடிவு செய்தார். ஆக்ஷன் ஹீரோவாக மாற வேண்டும் என நினைத்தேன். முதலில் நான் அப்படித்தான் தயாரானேன். இடையில் பாதை மாறிவிட்டது. இருந்தாலும் ஆக்ஷன் ஹீரோவாக மாற வேண்டும் என நினைத்து மாற ஆரம்பித்தேன் என பேட்டி ஒன்றில் அவர் கூறியிருக்கின்றார். அந்த தருணத்தில் இயக்குனர் ரமணா கூறிய கதை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு சாதாரண இளைஞன் மிகப்பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணை காதலித்து பல தடைகளை தாண்டி திருமணம் செய்வதுதான் கதையின் ஒன்லைன். வழக்கமான கதையை போல் இருந்தாலும் திரைக்கதையில் ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் அனைத்து அம்சங்களையும் வைத்திருந்தார் ரமணா. 2023ஆம் ஆண்டு தீபாவளிக்கு பிதாமகன், ஆஞ்சநேய படங்களோடு விஜயின் திருமலை சூப்பர் ஹிட். விஜய் தான் இதான் சொல்ல வேண்டியதான். பாதை புரிந்தது. கில்லி, மதுரா, திருப்பாச்சி, சிவகாசி ஆகிய போக்கிரி என ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார் விஜய். தமிழ் சினிமாவில் விஜய் உச்ச நட்சத்திரமாக உருவெடுத்த காலம், தமிழ் சினிமா பெரும் மாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்த காலம். எம்ஜிஆர், சிவாஜி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலுடன் தங்கள் உச்சக்கட்டத்தை கடக்க ஆரம்பித்த நேரம். 24 மணி நேரம் தொலைக்காட்சிகளும் இணையமும் எல்லோரும் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தல் இருந்தபோதும் விஜய், அஜித் என்ற காலகட்டத்தை இருவரும் உருவாக்கினார். ஆனால் முந்தைய நட்சத்திரமான எம்ஜிஆர், ரஜினி ஆகியோரோடு ஒப்பிட்டால் விஜயின் படங்கள் சகாசங்களே எஞ்சியிருந்தன என்கிறார் பேராசிரியர் ராஜன் குறை. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரின் காலகட்டம் என்பது நாயகனுக்கு தார்மீக உணர்வுகளை நிரப்பியிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் நியாயத்திற்காக ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று போராடுவார். அவர் படங்களில் சாகாசம் நிறைய இருக்கும். ஆனால் அந்த சாகாசம் தர்மத்தை காப்பாற்றுவதாக இருக்கும். ரஜினிகாந்த் காலம் வந்தபோது இதெல்லாம் மாற ஆரம்பித்தது. அவர் தானே சட்டத்தை கையில் எடுத்து செயல்படும் போன்ற பாத்திரங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடந்து கொள்வதில் ஒரு சமூக நோக்கம் இருக்கும் என்றாலும் அதில் தனி மனிதனே சாகாசங்களை மேலோகி இருக்கும். விஜயன் காலம் வந்தபோது சாகாசம் மட்டுமே அதீனமான அளவில் இருந்தது. தார்மீக அம்சங்கள் குறைவாக இருந்தன என்கிறார் ராஜன் துரை கிருஷ்ணன். போக்ரி வரையிலான படங்களில் வெற்றி
விஜயை தொடர்ந்து அதே திசையில் செலுத்தியது. ஆனாலும் குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, வேலாயுதம் போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இதற்கு நடுவில் அவர் மாறுபட்டு நடித்த காவலன், நண்பன் போன்ற படங்கள் அவரது நடிப்பை கவனிக்க வைத்தன. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்த பிறகு காவலன் போன்ற நகைச்சுவை மையமாக கொண்ட படங்களை தேர்ந்தெடுக்கும் துணிவு அவருக்கு இருந்தது. விஜயிடம் அபாரமான நகைச்சுவை உணர்வு உண்டு என்கிறார் அவரை வைத்து புலி படத்தை இயக்கிய இயக்குனர் சிம்புதேவன். விஜயிடம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம், அவரிடம் உள்ள மிகச் சிறப்பான நகைச்சுவை உணர்வு. தில்லுமுள்ளு போன்ற முழு நீள நகைச்சுவை படத்தை அவரால் தர முடியும். படப்பிடிப்பின் இடைவெளியில் ஏதாவது ஒரு நகைச்சுவை காட்சியை நடித்து காட்டும்போது மிகவும் மிரட்சியாக இருக்கும் என்றார் அவர். 2012ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த துப்பாக்கி திரைப்படம் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த படம் பல சர்ச்சைகள் சிக்கினாலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு பிறகு விஜய் தனது படங்களை மிக கவனமாக தேர்வு செய்ய துவங்கினார். இதற்கு பிறகு தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, சர்க்கர், மெர்சல், பிகில், மஸ்டர் போன்ற பீஸ்ட் என அவர் படங்களை மிகப்பெரிய திட்டங்களோடு உருவாக்கப்பட்டன. இதில் சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டாலும் அவரது பட வெளியீடுகள் மிகுந்த கவனத்துக்குள்ளாயின. ஆனால் இந்த படங்கள் எதுவும் அவர் தனித்துவத்தை வெளிப்படுத்தவில்லை என்றார் ராஜன் குறை. விஜய் தனித்துவமிக்க படங்களில் நடிக்கவில்லை என்பதுதான் அவர் திரைப்படங்கள் முக்கியமான அம்சம். அவர் பல மொழிகள் படங்கள் ரீமேக்கில் நடித்தார். அது ஆர் வேண்டுமானால் நடிக்கக்கூடியதான் என்று தேர்வு செய்தார். விஜய் நடிக்கக்கூடிய எந்த ஒரு படத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த படத்தில் அஜித்தோ, சூர்யாவோ, தனுஷ் யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். அதற்கு முந்தைய காலகட்டங்கள் எம்ஜிஆருக்காக ரஜினிகாந்த் கதைகளை உருவாக்குவார். அதிலிருந்து விஜய் மாறுபட்டார் என்கிறார் ராஜன். ஆனால் விஜயத்தை வைத்து திருமலை, ஆதி படங்களை இயக்கிய இயக்குனர் ரமணா இந்த கருத்தில் மாறுபடுகிறார். விஜய் வெற்றி தோல்வியை தாண்டி ரசிகர்களை மனதில் வைத்தே படங்களை தேர்வு செய்வார் என்கிறார் அவர். ஒரு திறமையான விவசாயிக்கு தான் நிலத்தை எப்படி விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும். அதன்படி பார்த்தால் விஜய் ஒரு நல்ல திரை விவசாயி. தமிழ் திரையுலகில் திடீரென ஒரு பாணியிலான திரைப்படங்களை தொடர்ந்து வெற்றி பெறும் பலருக்கு அந்த வகை படங்கள் எடுக்கப்படுவார்கள். ஆனால் விஜய் அந்த வகையில் சிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு ஒரு தெளிவு இருக்கும். நம்முடன் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்க என்பதில் சரியான கணிப்பு இருக்கும். கடந்த படத்தில் என்ன செய்தோம், அதை ரசிகர்கள் எப்படி ரசித்தார்கள், இந்த படத்தில் புதிதாக என்ன செய்ய வேண்டும் என யோசிப்பார். அவர் மனதுக்குள்ளே திட்டமிட்டும் இருக்கு என்கிறார் ரமணா. அதுபோல் ஒரு படத்தின் படப்பட தூங்கிவிட்டால் அந்த படத்திலே மூழ்கி இருப்பார் விஜய் என்கிறார் சிம்புதேவன். ஒரு படத்தின் படப்பிடிப்புக்கு வந்துவிட்டால் முழுக்க அந்த படத்திலே வாழ்ந்து விடுவார். வேறெந்த கவனம் சிதறாது. அதுபோல் ஒரு படம் தொடர்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் வேறு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து அதில் ஒரு காட்சி அவருக்கு பிடித்திருந்தால் அதை குறிப்பிட்ட இதுபோல் காட்சி இருக்கலாம் என கேட்பார். இயக்குனரால் ஒரு காட்சியை சொல்லத்தான் முடியும். அது சிறப்பாக செய்து காட்டுவது நடிகர் வசம் தான் இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு காட்சியும் மிக சிறப்பாக மேம்படுத்துவார். சண்டை, பாட்டு என ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவார். அதுபோல் ஒரு படத்தின் ஸ்கிரிப்ட் முழுவதுமாக சின்சியராக இருப்பார் என்றார் அவர். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறார் ரமணா. ஒரு படத்தில் சொல்வதைப் போல ஒரு தடவை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றவே மாட்டார். இயக்குனர், கதை என அவர் தீர்மானித்த பிறகு ஒட்டுமொத்த திரையுலகம் அந்த படம் சரியாக வராது என்று சொன்னாலும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவரிடம் இது இப்போதைய ஆச்சரியமான குணம். அது சினிமாவில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் ரமணா. விஜய்க்கு முன்பு தமிழ் சினிமாவில் ஒரு பெரும் துருவங்களாக இருந்த ரஜினியும் கமலும் இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அடுத்த தலைமுறையாக அடையாளம் காணப்பட்ட விஜய் கடைசி படத்தில் நடித்து முடித்து விட்டார். இந்த தருணத்தில் அவருடைய முதன்மையான கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பித்த பிறகான 33 ஆண்டுகால திரும்பி பார்க்க வைத்தபோது அவர் தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொட்டுவிட்டார் என்பதால் யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனால் வர்த்தக ரீதியாக உச்சத்தை தொடுவார் என்பதை தாண்டி விஜயின் பங்களிப்புகள் தமிழ் சினிமாவில் என்னவாக இருந்தது என்பதை இப்போது மதிப்பிடுவதை விட வருங்காலங்களிலும் துல்லியமாக மதிப்பிடும். நன்றி, வணக்கம்.